தற்கொலைகளில் நம்பர் 1 மாநிலமாக இருந்த தமிழ்நாடு சாலை விபத்துகளிலும் முன்னணிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ச்சி, நித்தி ஆயோகோட குறியீட்டில் முதல் 3 மாநிலங்களில் தமிழகம் ஒன்று. ஆனால் இன்னொரு பக்கம் தற்கொலைகளையும் தமிழ்நாடு நம்பர் 1, சாலை விபத்துகளையும் தற்கொலை நம்பர் 1 அப்படின்னும் பொழுது அது ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இப்போ இந்த விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள். ஒன்று, பேருந்துகளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, டயரோட கண்டிஷன், இன்ஜினோட கண்டிஷன். 2வது, ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு போதிய தூக்கம் இல்லாது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 3 பெரிய விபத்துகள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு விபத்திலும் 8 பேர்லேருந்து 12-14 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. ஆகவே அரசு தான் இதுக்கு பதில் சொல்லணும். உடனே அவங்களுக்கு பணத்தை தூக்கி கொடுக்குறதுன்றது பாவத்தை கழுவுற கதை தான். அதோட நஷ்டஈடு கொடுத்தா நாங்கள் வந்து மூடிடுறோம், அது மாதிரி கொஞ்சம் பேசாதன்றாங்க. பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க. மதுரையிலிருந்து வந்த அந்த விபத்துக்குள்ளான பேருந்து ஓட்டுனது பார்த்தீங்கன்னா தாகா அலி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். பெரும்பாலும் இந்த விபத்துக்களில் அந்த டிரைவர் படத்தெல்லாம் எந்த இதுலேயும் போட மாட்டாங்க. பாலிமர்லேயும் சரி, தினமலர்லேயும் சரி, வெளிப்படையாக வந்து இஸ்லாமியர் தாகா அலின்னு போட்டு இந்த விபத்துக்கான காரணத்தை போடுறாங்க இல்லையா? ஸோ கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கும்போது பாகிஸ்தான் தீர்வாக நினைச்சாங்க. அது வந்து இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் கேடுகட்ட ஊடகங்கள், கேடுகட்ட ஊடகங்கள். இதுக்கு முன்னால் 2 ஆக்சிடென்ட்டில் டிரைவர் ஃபோட்டோ போட்டு அப்புறம் இப்போ மட்டும் ஏன் போடுறேன்? இஸ்லாமியன்ற ஒரே காரணத்துக்கு அதை போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உண்டாக்குறது. இது என்ன சொல்ல வரானுங்கன்றது தெரியும். எவ்வளோ கேடுகட்ட பழப்புது. பெரிய பத்திரிகை தினமலர் எதுக்கு இந்த அற்பத்தனமான கேவலமான ஒரு வேலை? ஐ திங்க் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீ வந்து தப்பு இல்லை, டயர் வெடித்து வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். டயர் வெடிச்சு ஆப்ஷன். இப்போ வந்து அவர் வந்து அந்த டிரைவர் வந்து மது போதையில் இருந்தார், தூங்கிட்டாரு அப்படின்னா கூட நீ சொல்லலாம். அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு போது அவர் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்கு அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் பேரை போடுறான். இது என்ன கேடுகட்ட புத்தி? இதுதானே வந்து ஆர்எஸ்எஸ் புத்தி, இந்துத்துவ புத்தி தானே இது? எந்த மாதிரியான மதவெறியை நீ தூண்டுற? இதுக்கு முன்னால் 2 ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ போட்டியாடா நீ? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்னாடி கடலூர் அருகே திட்டக்குடியில் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஒரு அரசு பேருந்து முன் டயர் வெடித்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லேனில் ஏறி 2 கார் மீது இடித்து கிட்டத்தட்ட 9 பேர் இறந்துருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் பலியாக இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பக்கத்தில் இதே மாதிரி 2 அரசு பேருந்து போது அதுலேயுமே ஒரு 11 பேர் இறந்தாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி அரசு பேருந்துகளால் விபத்து ஏற்படுது, பராமரிப்பு இல்லாத பஸ்களால் தான் இந்த விபத்து அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. உங்களோட பார்வை என்ன சார்? கண்டிப்பாக எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு, விமர்சனம் உண்மையானது, நியாயமானது என்று தான் நான் பார்க்கிறேன். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட திவாலாகிற நிலைமையில் இருக்கின்றன, திவாலாகி கொண்டிருக்கின்றன. மற்ற பராமரிப்பு பணிகள் எல்லாமே வந்து அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 2-3 விபத்துகள் நடந்திருக்கு. எல்லாம் 10 பேர் 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். கடைசியாக நடந்த விபத்தில் டயர் வெடித்து எதிர்க்க வர வாகனங்கள் மீது வண்டி கிராஸ் பண்ணி விழுந்திருக்கு. இப்போ அதை செக் பண்ணாமல் பொனிமனை என்ன கண்டிஷனில் இருந்தது? இது அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த பிரான்ச் மேனேஜரா, டெப்போ மேனேஜரா, இல்லை அதை பழுது பார்க்கக்கூடிய மெக்கானிக்கா, இல்லை டயர் கண்டிஷனை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த டிரைவரா? இதில் இந்த மாதிரி ஒரு செயலின்மை, லஞ்சம், ஊழியர் பற்றாக்குறை, போதிய ஓய்வு வந்து டிரைவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது. இந்த பர்டிகுலர் கேஸில் அது உண்மையாக நமக்கு தெரியாது. எப்படி பார்த்தாலும் தமிழக அரசு வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம். பஸ்ஸு போய் வந்து டயர் வெடிச்சு எதிர்க்க இருக்க மேலே மோதுதுன்னா அப்புறம் என்ன கண்டிஷனில் உங்கள் அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்குது? அப்போ இது தீர ஆராயப்பட வேண்டிய, கடுமையான பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அது 2 வாரத்தில் இந்த மாதிரி தொடர்ச்சி அரசு பேருந்துகளால் விபத்து ஏற்படுதுன்னா அதை எப்படி சார் புரிந்து கொள்வது? ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டின் அடையாளமாக இருந்தது பொதுத்துறை நிறுவனங்கள், குறிப்பாக போக்குவரத்து கழகங்கள் பொதுத்துறையில் இருந்தது. இன்றைக்கி அதை மெல்ல மெல்ல தனியாருக்கு சத்தம் இல்லாமல் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். முறையாக அறிவித்து தனியாருக்கு கொடுத்தா அதில் கூட ஒரு லாபம் இருக்குது. அந்த அறிவு நேர்மையும் இந்த அரசுக்கு கிடையாது. என்ன பண்ணுறாங்க? சத்தம் இல்லாமல் புழக்கடை வழியாக, பின்பக்க கதவு வழியாக இன்றைக்கி தனியார் மயம் வந்து கொண்டிருக்கிறது. சென்னையோட மாநகர போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம் இருந்தது. கருணாநிதி இப்போ 96 பெயர் மாற்றம் செய்தார், 97 எல்லாம் ஜெயலலிதா நிறைய பேர் வச்சதால் சண்டை வந்ததால் பேர் எல்லாத்தையும் எடுத்தார். இந்த பல்லவன் போக்குவரத்து கழகம் தான் மாநகர போக்குவரத்து கழகம். 73 அதை நாட்டுடைமையாக்கின ஒரு கருணாநிதி பீரியடில் தான் அது நடந்தது. இந்தியாவிலேயே வந்து ஒரு மாநில தலைநகரத்தில் போக்குவரத்து முழுவதும் தனியார் கட்டுப்பாடு இல்லாமல் பொதுத்துறையில் இயங்குவது சென்னையில் மட்டும்தான். சென்னைக்கு வெளியிலே அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செயற்பட்டன ஒரு காலத்தில். இன்றைக்கி எல்லாம் திவால். ஏன்னு கேட்டிங்கன்னா டீசல் விலை ஏறி போச்சு. கட்டணங்களை வந்து சீரான இடைவெளியில் 50 காசு 1 ரூபாய் ஏற்றி தான் மக்களுக்கு தெரியாது. வாக்கு வங்கிய மனதில் வச்சு 5 வருஷம் 10 வருஷம் ஏற்றாமல் இருக்குது. அப்புறம் ஒரே நாளில் 4 ரூபாய் டிக்கெட்டை 40 ரூபாய்க்கு விற்கிறது. இந்த அட்டூழியத்தெல்லாம் ஜெயலலிதா தொடங்கினாங்க 2011. அதன் பிறகு இவங்க ஆட்சியிலையும் இப்போ தொடருது.
பின்பக்க கதவு வழியாக தனியார் மயம் வந்துகிட்டு இருக்குது. சென்னையில் மட்டுமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பஸ்ஸுகளுக்காக 2 பணிமனைகள் மொத்தமாக அவர்களுக்கு தனியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. இதுவரை இது மாநகர போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம் கடந்த காலத்தில் அதோட பெயர். அந்த மாநகர போக்குவரத்து கழகத்தோட பணிமனைகளில் 2 பணிமனைகள், மொத்தம் எவ்வளோ பணிமனைகள் எனக்கு தெரியாது, 2 பணிமனைகள் முழுக்கவும் தனியாக இருக்குது. அதுக்கு என்ன சால்ஜாப்புன்னா, அது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, அதை பராமரிக்க தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மக்கிட்ட இல்லை, அதனால் கொடுத்துட்டோம். இது மெல்ல மெல்ல ஒட்டகம் வந்து டென்ட்டுக்குள்ளே தலையை விடுற மாதிரி அப்படியே வந்து உக்காந்துருவாங்க. அது ஏற்கனவே வந்து ஊழியர் நியமனங்களில் ஒப்பந்தத்துக்கு போயாச்சு. ஒப்பந்தத்துக்கு போகும்போதே உங்களுக்கு வந்து முழுக்க அவர்கள் தனியார் தொழிலாளர்களாக மாறுகிறார்கள். இவங்க அது இடஒதுக்கீடுலன்னு அந்த ஆஸ்பெக்டை பிடிக்கிறாங்க. இடஒதுக்கீடு ஒரு ஆஸ்பெக்ட் தான், அதை விட முக்கியமானது அது தனியார் மயமாகிறது. சத்தமில்லாமல் மாநகர சென்னை தமிழ்நாட்டில் பல்வன் போக்குவரத்து கழகம் என்று கடந்த காலத்தில் அழைக்கப்பட்ட சென்னை மாநகர போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகள் சத்தமில்லாமல் தனியார் மயமாகி கொண்டிருக்கின்றன. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் எல்லாத்தையும் ஊற்றி மூடிடுவாங்க, சந்தேகமே கிடையாது. ஒரு காலத்தில் திமுகவோட சாதனைகளில் பெரிய சாதனையாக கருணாநிதி ஆட்சி காலத்தில் பேசப்பட்டது பேருந்துகள் அத்தனையும் நாட்டுடைமையாக்கப்பட்டன. இன்றைக்கி ரிவர்ஸில் போகுது. நீங்கள் தனியார் மயம் கூட ஆக்கலாங்க, சில நேரங்களில் தவிர்க்க முடியாது இன்றைய உலக பொருளாதார சூழலில் பார்க்கும்போது. ஆனால் அதை செய்யறதுக்கு அரசுக்கு ஒரு நேர்மை வேணும். வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிட்டு செய்யணும். சத்தமே இல்லாமல் நைச்சியமாக புழக்கடை வழியாக கள்ளத்தனமாக கொண்டு வந்து அதை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. இப்போ இந்த விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்க. ஒன்று, பேருந்துகளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, டயரோட கண்டிஷன், இன்ஜினோட கண்டிஷன். 2வது, ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு போதிய தூக்கம் இல்லாதது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 3 பெரிய விபத்துகள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு விபத்திலும் 8 பேர்லேருந்து 12-14 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. ஆகவே அரசு தான் இதுக்கு பதில் சொல்லணும். உடனே அவங்களுக்கு பணத்தை தூக்கி கொடுக்குறதுன்றது பாவத்தை கழுவுற கதை தான். அதோட நஷ்டஈடு கொடுத்தா நாங்கள் வந்து மூடிடுறோம், அது மாதிரி கண்டி பேசாதுன்றாங்க. பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க. பிரச்சனையை தீர்க்க முடியாதவங்களால தீர்க்க மாட்டாங்க. பிரச்சனையை தீர்க்க மாட்டார்கள், தீர்க்க முடியாது. தனியாருக்கு தாரவாக்க போகிறாங்க. சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு துறையில் இருக்கும்போது அரசு தனியாரை அலோவ் பண்ணுறாங்கன்னா தனியாருக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் இருக்கும். பொதுத்துறை நிறுவனத்தை அழித்து தனியாரை வந்து அவங்க வளர்க்க மாட்டாங்க. சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் முதலாளித்துவத்துலேயும் அது வந்து ஒரு ஆரோக்கியமான குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கொண்ட ஒரு முதலாளித்துவம், சந்தை பொருளாதாரம் தான் சொல்லணேன். ஒரு பொதுத்துறை நிறுவனம் இயங்குது பேருந்தில். உதாரணத்துக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு தான் பஸ்ஸை ரன் பண்ணுது சிங்கப்பூர் சிட்டியில். திடீர்னு ப்ரைவேட்டுக்கு அலோவ் பண்ணுறான்னா ப்ரைவேட்டுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ்னு சொல்லுவான், அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ பேசஞ்சர்ஸோட பாதுகாப்பு, எவ்வளோ ஸ்பீடு போகலாம், இது எல்லாமே பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான தனி இருக்கைகள், இது மாதிரி இதெல்லாம் என்ஷூர் பண்ணிவிடுவோம். கட்டணம் வந்து ஆப்வியஸ்லி கூட தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அந்த பேருந்தை வந்து வளர்க்குறதுக்காக அரசு பேருந்து போகக்கூடிய தடங்களை வந்து மாற்றுறது, ரூட்டை மாற்றுறது, குறைக்கிறது, இந்த கேடுகட்ட காரியத்தை தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் தான் செய்கிறாங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் செய்கிறது கிடையாது. இந்தியாவில் செய்கிறாங்க, மோடி கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயும் சரி. அங்கே அப்படி கிடையாது. இப்போ நான் சொன்னல, அது ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். இங்கே அது இல்லை. அதோட விளைவு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து போக்குவரத்து கழகங்கள் திமுக ஆட்சியோட அவலங்களில் முக்கியமான அவலங்களில் ஒன்று போக்குவரத்து கழகங்களோட துர்பாகியமான நிலைமை. 2015 25 வரைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்களையே கொடுக்காம, அரியர்ஸ் கொடுக்காம, கிராஜுவிட்டி கொடுக்காம, அவங்க ஹைகோர்ட்டில் போய் 1 மாதத்துக்கு 2 மாதம் மேலே ஆர்டர் வாங்கிட்டு வந்து 90 கோடி ரூபாவை மாநில அரசு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டு, அதுக்கு பிறகு அதில் 20 கோடி அதை மாநில அரசு கொடுத்தது, மிச்சத்தை கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணி, அப்போ தான் நிறைய விஷயங்கள் வெடித்து வருது உங்களுக்கு. அரசாங்கத்தோட போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் திவால் நிலைமையில் இருக்குது அப்படின்னு. ஓய்வு பெற்றவர்களுக்கு 10 வருஷமாக ஓய்வூதிய பலன் கொடுக்கலன்னா அவங்க கதி என்னங்க? அப்போ அதை பற்றி இந்த அரசு ஆட்சியிலையும் கொடுக்கல, இந்த ஆட்சியிலையும் கொடுக்கல. ஒரு 2 பேர் நான் தான் சொன்னேன், 2015 25ன்றானே. 6 வருஷம் அதிமுக, 5 வருஷம் ஸ்டாலின். 2015 21 26னா 2015 26 வரைக்கும்னா 15 16 ஜெயலலிதா இருந்தாங்க. 16 ஜெயிச்சு 16 டிசம்பரில் செத்துடுறாங்க. ஸோ 1.5 வருஷம் ஜெயலலிதா. அதுக்கு பிறகு 8.5 வருஷம் எடப்பாடி. ஜெயலலிதா அல்லாத ஓபிஎஸ் எடப்பாடி 4.5 வருஷம் 2 பேரும். இதில் இந்த கவர்மெண்ட் வந்து அவனாவது வாக்குறுதியெல்லாம் கொடுக்காம அப்படியே கடந்து போயிட்டான். இவங்க நாங்கள் வந்தால் வானத்தை வில்லா வளைப்போம், போக்குவரத்து தொழிலாளர்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படிலாம் கதை அழுந்துட்டு கடைசியில் வந்தால் கையை விரிச்சிட்டாங்க. சுத்தமாக கையை விரிச்சாச்சு. தமிழ்நாட்டோட பொருளாதார சிக்கல், அரசியல் சிக்கலில் இன்றைக்கி போக்குவரத்து கழகங்களோட கடும் நிதி நெருக்கடி மற்றும் திவால் ஆகக்கூடிய சூழல் என்பது ஒரு பெரிய சவால். குக்ராம் வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு தெரியல. தனியாரால் லாபத்தோடு இயக்க முடியும் போது ஏன் அரசாங்கத்தோடு இயக்க முடியாது? இது ஏஜ் ஓல்டு கொஸ்டின். ஆனால் முழுக்க வலதுசாரி பக்கமாக இந்திய பொருளாதாரம் திரும்பி கொண்டிருப்பதால் சத்தமில்லாமல் ஸ்டாலின் அரசாங்கம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. சத்தம் இல்லாமல் மௌனமாக
மறைமுகமாக கள்ளத்தனமாக போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாகி கொண்டிருக்கின்றன. ஏங்க டிரைவர் கண்டக்டரை வந்து ஒப்பந்த அடிப்படையில் போடுறான்னா அது ப்ரைவேட்டைசேஷனுக்கு முன்னோட்டம் தானே. எக்ஸப்ட் லெஃப்ட் எவனா பேசினானா உலுக்கிருக்கணும்ல அரசை. ஊடகங்கள் கூட பேச மாட்டாங்க. ஊடகம் எப்படி பேசும்? மொத்தமாக சோல்ட் அவுட். 90% மீடியா திமுக காலடியில் இருக்குது. அங்கே கோதி மீடியானா இங்கேயும் கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. மோடி இல்லை, கோதினா மடி. அங்கே மோடி மடியில் இருக்குது, இங்கே ஸ்டாலின் மடியில் உட்காந்துருக்கு. அவங்க பண்ணுறதெல்லாம் இவங்களும் பண்ணுறாங்க. முழுக்க நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே எதாவது உருப்படும். ஆகவே இந்த பின்புலத்தில் தான் இந்த பேருந்து விபத்துக்களை பார்க்கணும். அந்த பேருந்தோட ஓட்டுநர் எவ்வளோ நேரம் அவர் தூங்கினார், எவ்வளோ நாள் ஓய்வில் இருந்தார், ஏன் இது நடந்தது, அப்புறம் அந்த பஸ்ஸோட கண்டிஷன் லாங் டேர்மில் போகும்போது பஸ்ஸெல்லாம் பரிசோதிக்கணும். மெக்கானிக் என்ன பண்ணால், டெக்னீஷியன்ஸ் என்ன பண்ணால், யார் பொறுப்பாட்டு, வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வண்டி ஓட்டின டிரைவரா, அது பேருந்துகளை பராமரிக்க தவறிய பணிமனை நிர்வாகமா, இல்லை ஓவராலாகவே வந்து இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், மாநகர போக்குவரத்து கழகமா, துறை அமைச்சர் சிவசங்கரா, முதலமைச்சர் ஸ்டாலினா, யார் பொறுப்பு? அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏன்னா தொடர்ந்து ஒரு மாதத்தில் 3 விபத்துக்கள் நடந்திருக்கின்றன. இப்போது தனியார் பேருந்தில், தனியார் பள்ளி வாகனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது குழந்தை ஆக்சிடெண்ட்டாக இறந்துருச்சுன்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து தனியார் பள்ளியில் கண்டிஷன் போடுறாங்க. இப்போ சமீபத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வந்து ஒரு தனியார் பேருந்து இடித்து விபத்தானது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட உரிமத்தை ரத்து பண்ணிட்டாங்க. மிஸ்டேக் அவங்க மேலே தெரிஞ்சு. ஆனால் தொடர்ச்சியாக அரசு பேருந்துகள் விபத்து எடுக்கும்போது ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க? அடிப்படையில் என்ன பிரச்சனை சார்? நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஓவராலாகவே வந்து ஊற்றி மூடுற வேலைங்க. நேரடியாக போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கினா பெரிய கொந்தளிப்பு வரும், வாக்கு வங்கி பாதிக்கும், முள்ளமாக சாவடிக்கிறது. அங்கே நிலைமையும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபண்ட் இல்லை அவங்கக்கிட்ட, சுத்தமாக ஃபண்ட் இல்லை. அதை நேரடியாக போயணும்னா நம்ம மாட்டி போன்ட்டு மறைமுகமான வேலை. இது குறைந்தபட்ச நேர்மை இல்லாத அரசு. அந்த அரசு தான் இப்படி பின்பக்க கதவு வழியாக, புழக்கடை வழியாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி கொண்டு இருக்கும். டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய சிக்கல் இந்த கவர்மெண்ட்டில். இந்த விபத்தோடு சேர்த்து நம்ம அதை பார்க்கும்போது ஓவரால் பிக்சராக பார்க்கணும். இது இப்போ இது 9 பேர் செத்துருக்கான், 10 நாள் மேலே 11 பேர் செத்த ஒரு ஆக்சிடென்ட்டு, அதுக்கு மேலே இன்னொரு ஆக்சிடென்ட்டு. அப்போ அரசு வந்து விழிப்புடன் இருக்கணும். இதை வந்து கொஞ்சமாவது சரி செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கடனை தீர்க்கறதுக்கு ஜெயலலிதா வாங்கினாங்க, எடப்பாடி வாழ்ந்த கதெல்லாம் வேணாம். நீ 4 வருஷம் ஆண்டுட்ட. இனிமேல் எடப்பாடியோ ஜெயலலிதாவோ பேசுவதற்கு எந்த தகுதியுமோ அருகதையோ இவர்களுக்கு கிடையாது. அது தப்பித்து போகுது. 60 வருஷத்துக்கு முன்னால் செத்து போன நேரு எழுத்து வச்சு எப்படி மோடி என்னமோ அரசியல் பண்ணிகிட்ருக்காரோ அந்த மாதிரி வந்து ஜெயலலிதாவை வச்சு திமுக தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கு ஜெயலலிதா தான் காரணம் என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. நிவாரணம் கொடுத்து வந்து இந்த பிரச்சனையை ஊற்றி மூடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க 10 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இதில் ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதவங்க, அவங்க மேலே பஸ் இடிச்சு இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கொடுத்து இந்த பிரச்சனையை மூடுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு இல்லையா அரசு மீது? உண்மைதான். பாவத்தை வந்து பணத்தை கொடுத்து சரி கட்டிக்கிறதுக்கு தான். ஓவரால் பாலிசின்னு வாங்கல, ஒட்டுமொத்த பொருளாதார கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வர கோளாறு இது. தனியார் மயம் என்பது கிட்டத்தட்ட எல்லா துறைகள்லையுமே வந்துடுச்சு. அப்போ ஏற்கனவே வலுவாக இருக்க பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் தான் சிங்கப்பூர் உதாரணத்தை சொன்னோம். பொதுத்துறை ஈடுபட்டிருக்கக்கூடிய விஷயங்களில், துறைகளில், அரசு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய துறைகளில் தனியாரை அலோவ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள், விழுமியங்கள் இருக்குது. அவன் ரேஸில் இறங்கி அவன் போட்டி போடணும். அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் முன்னால் போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடி கவர்மெண்ட் பண்ண அட்டூழியத்தில் டெலிகாமை ஒழிச்சது ஒரு பெரிய அட்டூழியம். பிஎஸ்என்எல் வந்து இன்றைக்கி வந்து தூங்கிக்கிட்டு இருக்க ராட்சசன். பிஎஸ்என்எலுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜியோக்கு, ஏர்டெலுக்கு சத்தியமாக கிடையாது. இந்தியாவோட மூலை முடுக்கெல்லாம் போனீங்கன்னா கூட பிஎஸ்என்எல் டவர்ஸ் இருக்கும். இன்றைக்கி என்ன நிலைமை? போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஃபயர் ஆச்சு பிஎஸ்என்எல். 3 நாள் சர்வீஸ் அஃபெக்ட். பர்பஸ்ஃபுல்லாக வந்து பிஎஸ்என்னோட சிக்னல்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு தனியார் நிறுவனங்கள் அரசு ஊழியர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு பிஎஸ்என்எல் டாப் லெவலில் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் உட்பட கைவிட்டு கொடுத்து பிஎஸ்என்எல்லோட ஃபங்க்ஷனிங் எவ்வளோ தூரம் முடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் முடக்கிறாங்க. ஜியோவும் ஏர்டெல்லும் தான் எடுக்கும், பிஎஸ்என்எல் எடுக்காது. ஆனால் உண்மையிலேயே பிஎஸ்என்எல் போட்டி போட அலோவ் பண்ணால் இவங்கெல்லாம் கால் தூசி முன்னால் நிற்க முடியாது. ஜியோவோ ஏர்டெல்லும் பிஎஸ்என்எல்லை மட்டும் நீ வந்து அவங்கள நீ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, கூடுதலாக நீ எந்த சலுகையும் கொடுக்க வேணாம், நீங்கள் போட்டி போடுங்கன்னு சொன்னால் அவங்க தே வில் டூ ஒண்டர்ஸ். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏர்டெல் ஜியோவோட வளர்ச்சிக்காக பிஎஸ்என்எல்லை முள்ள மோடி அரசு கில் பண்ணிகிட்ருக்குது. அதே தான் இங்கே நடக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நேரடியாக கொடுக்க முடியாமல் பல விஷயங்களில் மோடி அரசை பின்பற்றுவது தான் ஸ்டாலின் அரசாங்கத்தோட வாடிக்கை. எல்லாமே பார்த்திங்கன்னா பல விஷயம் நான் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று மதச்சார்பின்மை. அது பாசிச பாஜக, இது மதச்சார்பின்மை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு 26 ஒரு வேளை ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அடுத்த 3 வருஷம் சண்டைலாம், அடுத்த 5 வருஷம் சண்டைலாம் போட மாட்டாங்க. இணக்கமாக தான் போவாங்க. அதுக்கான எல்லா வழிவகைகளையும் இப்பயே அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆக இந்த விபத்து இவ்வளோ பேர் 9 பேர் பலியானது. இதற்கு முன்பு ஒரு 11 பேர் 10 நாட்கள் 15 நாட்கள் முன்னால், அதுக்கு முன்னால் ஒரு 5-6 பேர்.
சாலை விபத்துக்களில் தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலே முன்னணி. தற்கொலைகள்லையும் சாலை விபத்துகளையும் தமிழ்நாடு தான் இந்தியாவில் முன்னணியில் இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வந்து முறையாக வெஹிக்கிள்ஸை செக் பண்ணாதது, லைசன்சிங்கில் வந்து காசு வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுக்கறது, கரப்ஷன், ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் கரப்ஷன், ப்ளஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட ஃபண்டை வாங்கிட்டு பேருந்துகளோட கண்டிஷன் மோசமாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தற்கொலைகளில் நம்பர் 1 மாநிலமாக இருந்த தமிழ்நாடு சாலை விபத்துகளிலும் முன்னணிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ச்சி, நித்தி ஆயோகோட குறியீட்டில் முதல் 3 மாநிலங்களில் தமிழகம் ஒன்று. ஆனால் இன்னொரு பக்கம் தற்கொலைகள்லையும் தமிழ்நாடு நம்பர் 1, சாலை விபத்துகளையும் தற்கொலை நம்பர் 1 அப்படின்னும் பொழுது அது ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஊழலும் வாரிசு அரசியலும் தமிழ்நாடு அரசியலை இந்திய அரசியலையும் என்றே சேர்த்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பேசணும், ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் இங்கே வரதால். ஊழலும் குடும்ப அரசியலும் வந்து தமிழ்நாட்டு கஜானாவை சூறையாடி கொண்டிருக்கின்றன. மதுரையிலேருந்து வந்த அந்த விபத்துக்குள்ளான பேருந்து ஓட்டுனது பார்த்தீங்கன்னா தாகா அலி அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர். பெரும்பாலும் இந்த விபத்துக்களில் அந்த டிரைவர் படத்தெல்லாம் எந்த இதுலேயும் போட மாட்டாங்க. பாலிமர்லேயும் சரி தினமலர்லேயும் சரி வெளிப்படையாக வந்து இஸ்லாமியர் தாகா அலின்னு போட்டு இந்த விபத்துக்கான காரணத்தை போடுறாங்க இல்லையா? ஸோ கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் பார்க்கும்போது பாகிஸ்தான் தீர்வாக நினைச்சாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் கேடுகட்ட ஊடகங்கள், இது கேடுகட்ட ஊடகங்கள். இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்துக்கு யார் நடவடிக்கை எடுப்பா? ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு போனோன்னா இவன் டெலிவிஷனில் இருக்கான். இவன் வந்து இவங்களுக்கான கண்ட்ரோலிங் பாடி, அந்த எடிட்டர்ஸ் கில்டு ஏதோ ஒரு பாடி இருக்குது, அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு வந்து இது அச்சு ஊடகங்களில் வராது. இப்போ தினமலர் அச்சு ஊடகத்தில் வரும். தினமலருக்கு எதிராக ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த விஷயத்தில். அதேமாதிரி பாலிமருக்கு எதிராக தொலைக்காட்சிகளை, செய்தி தொலைக்காட்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கம்ப்ளைண்டிங் அத்தாரிட்டி இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு தெரிஞ்ச சமூக ஆர்வலர்கள், அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், கட்சிகளும் வந்து இது வந்து மதசார்பற்ற கட்சிகள் இந்த விஷயத்தை மேலே எடுத்துகிட்டு போகணும். நீ இதுக்கு முன்னால் இதுக்கு முன்னால் 2 ஆக்சிடெண்ட்டில் டிரைவர் ஃபோட்டோ போட்டு அப்புறம் இப்போ மட்டும் ஏன் போடுற? இஸ்லாமியன்ற ஒரே காரணத்துக்கு அதை போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உண்டாக்குறது. இதை வந்து இது என்ன சொல்ல வரானுங்கன்றது தெரியும். எவ்வளோ கேடுகட்ட பழப்புது. பெரிய பத்திரிகை தினமலர் எதுக்கு இந்த அற்பத்தனமான கேவலமான ஒரு வேலை? ஐ திங்க் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீ வந்து தனிநபர்களும் அரசியல் கட்சிகளும் அதிகாரிகளையும் தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுக்கணும். மீடியா தவறு செஞ்சால் மற்ற விஷயங்களில் நீ தப்பு பண்ணால் கூட யாரை பற்றியோ ஏதோ எழுதுகிற, ஊழல் குற்றச்சாட்டு, சினிமாக்காரனை பற்றி எழுதுகிற, இல்லை மற்ற விஷயங்களை பற்றி எழுதுகிறேன்னா கடந்து போகலாம். மதவெறியை தூண்டுற மாதிரியான ஒரு இஸ்லாமியர் அவரோட பேரையும் ஃபோட்டோவையும் நீ போடுறேன்னா எவ்வளோ கேடுகட்ட புத்தி இது. இந்த ஊடகங்கள் மீது கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் எடுக்கணும். சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு சாத்தியம் இல்லைன்னா துறை ரீதியான நடவடிக்கைன்னுவாங்க. அதாவது வந்து இப்போ ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போனோன்னா கண்டிப்பாக அவங்க இந்த என்கொயரிக்கு வருவாங்க. எடிட்டரை கூப்பிட்டு ஏற்று கேட்பாங்க, யாரை கேட்டு நீ பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒன்றும் பைண்டிங் கிடையாது. தப்பு இல்லை, டயர் வெடித்து வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். டயர் வெடிச்சு ஆப்ஷன். இப்போ வந்து அவர் வந்து அந்த டிரைவர் வந்து மது போதையில் இருந்தார் அப்படின்னா கூட நீ சொல்லலாம். அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னும் போது அவர் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்கு அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் பேரை போடுறான். இது என்ன கேடுகட்ட புத்தி? இது தானே வந்து ஆர்எஸ்எஸ் புத்தி, இந்துத்துவ புத்தி தானே இது? எந்த மாதிரியான மதவெறியை நீ தூண்டுற? இதுக்கு முன்னால் 2 ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்போ போட்டியாடா நீ? ஐ திங்க் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு, தினமலர் மீதும், பாலிமர் மேலே வந்து அந்த ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணணும். அதாவது அடுத்த தடவையாவது கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு போடுவாங்க. எத்தனையோ தடவை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் எச்சரித்திருக்கிறது. இந்த மாதிரி நேரங்களில் செய்திகளை வெளியிடும் போது உஷாராக இருங்க, உச்சகட்ட உஷார் நிலையை கடைபிடிங்க, எச்சரிக்கையோடு இருங்க. இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை கூச்சமே இல்லாமல், வெக்கமே இல்லாமல் இப்படி இந்த டிரைவர் முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக ஒரு ஃபோட்டோவையும் பேரையும் நீ போடுற. இதுக்கு முன்னால் 2 எலெக்ஷன் 2 இன்சிடென்ட் நடந்தது இந்த ஒரே மாதத்தில். இதுக்கு முன்னால் 2 நடந்திருக்கு. அப்போ டிரைவர் ஃபோட்டோ போட்டியா நீ? அதான் இது ஒட்டுமொத்த சமூகம் வந்து மதவெறி மயமாகி கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் இருந்தது அப்படியே தமிழ்நாட்டிலையும் அந்த கேன்சர் பரவ ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் நன்றி சார்.